அதனால நல்ல பசி எடுக்கும், ஜீரண மந்தத்தை போக்கும் தக்காளி ஜூஸ் தொடர்ந்து குடித்து வரும் பொழுது. அடுத்து நிறைய பேர் இது சிறுநீரக கற்களை உண்டாக்கும்னு சொல்றாங்க. அப்படிலாம் கண்டிப்பா கிடையாது. நம்ம சாப்பிடக்கூடாத கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு சிறுநீரக கற்களை வரவழைச்சுக்கிறோம். அப்ப தக்காளி என்ன பண்ணும், அந்த கொழுப்புகளை கரைக்கும். சோ சிறுநீர் நன்கு வெளியேறுவதற்கு உதவி செய்யும். அதுல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை அருமையா குணப்படுத்தக்கூடியதுதான் இந்த தக்காளியுடைய சாறு. சரி, ஓகே. அடுத்து தோல் நோய் இருக்கவங்க இந்த தக்காளி எடுக்கலாமான்னு. தோல் நோய் இருக்கிறவங்க மீன், கருவாடு, கவிச்சு எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. ஆனா தக்காளி எடுத்தோன்னா அரிப்பு வருதுன்றாங்க. அதுக்கு அதான் காரணம். அதனால கறிமீன், கருவாடு, கவிச்சு நிறுத்திட்டு நீங்க சைவ உணவுகள் எடுக்கும் போது எவ்வளவு தக்காளி வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். இதை நாம ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றோம்னு உங்களுக்கே தெரியும். நம்ம நிறைய தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான வீடியோ ரிசல்ட்ஸோட ஷேர் பண்ணிருக்கோம். அப்ப இந்த மாதிரி தக்காளியை நம்ம எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோம். ஜூசஸ்